மது. உங்களுடைய கேள்விகள், பிரச்சனைகள் இப்ப கேட்கலாம். நான் நினைக்கிறது இந்த இந்தியால இருக்கிற எங்கட அஹ், நாகராஜ். நாகராஜ் அவர்களுக்கு இப்ப பேசலான்னு நான் நினைக்கிறேன். தெருவன் சரணம். திருவன் சரணம் ஐயா. ஆமாங்க ஐயா, திருவன் சரணம். ஐயா, இப்போ நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூமியில நான் பணக்காரன், நான் ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு தைரியசாலி, இப்படி எல்லாம் வந்து தூ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நானுங்கிற அகங்காரத்துல இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அகங்காரத்துல இருக்கிறவன் தூங்கும்போது எந்த அகங்காரமும் இல்லை. பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, தைரியசாலி இல்லை. இந்த நிலையில போகும்போது அப்ப அவன் சத்தியத்துல இருக்கிறான். எதுவுமே தெரியல அவனுக்கு. அப்படி இருக்கும்போது முழிக்கும் போது எல்லாமே வந்துடுது. நான் பணக்காரன், ஏழை, தைரியசாலி இப்படி சொல்லி வந்துடுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம பகல் நேரத்துல இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆன்ம திருஷ்டியில தானே வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சத்தியம்ங்கிறது அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற நிலையில எப்படி நாங்க இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு புரிஞ்ச வரையில பார்த்தோம்னா, இந்த நம்ம இந்தியாவில் வந்து கிருஷ்ணர், அவருடைய நண்பர் வந்து குசேலர். அந்த குசேலருக்கு 27 குழந்தைங்க. வீட்டில் பட்னி, பசி, துக்கம், கல்யாணம் பண்ணணும், இன்னும் நல்லது கெட்டது பண்ணணும்னு சொல்லி ஒரு அவருடைய சம்சாரம் வந்து டார்ச்சர். உனக்கு வந்து கிருஷ்ணர் ரொம்ப நண்பர் தானே, போய் அவர்கிட்ட ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரலாமல்லான்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் குசேலன் அவல் மூட்டை கட்டிக்கிட்டு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வைகுண்டம் போறாரு. போகும்போது கிருஷ்ணர் பார்த்து நல்லா பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற துக்கம் சுகம் எல்லாமே மறந்து போச்சு. பார்த்துட்டு அவர் கொடுத்த அவல் மூட்டை சாப்பிட்டு குசேலர் வந்துடுறாரு வீட்டுக்கு, பூலோகம் வந்துடுறாரு. வீட்டில் வந்து கேட்கும்போது அவங்க சம்சாரம் இருந்துட்டு நீங்கள் போனீங்களே, அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட பணம் கேட்டீங்களா, வீட்டில எல்லாம் பட்னி பசியாக இருக்கிறோம், ஏதாவது ஒரு மோட்சம் வழி கிடைச்சுதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு குசேலர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அடைய வேண்டியதே அடைஞ்சிட்டேன், நான் கிருஷ்ணரையே பார்த்துட்டேன், கிருஷ்ணர் கூட ஒன்றுக்கு ஒன்று கலந்துட்டேன், அப்படி இருக்கும்போது எங்கள் கஷ்டத்தையெல்லாம் அவரே பார்த்துக்குவாரு, நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாமே சௌகரியம் வந்துடுது. இது வந்து நம்ம இந்தியாவில் ஒரு கதை. அந்த மாதிரி அந்த சத்தியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிரமமா இருக்கே தவிர, புரிஞ்சுட்டா எந்த கஷ்டமும் இல்லை. அப்படித்தானே ஐயா? ஆமாங்க, புரிஞ்சு கொண்டதன் பிறகு கஷ்டம் என்பது நான் இருக்கும் வரைக்கும் கஷ்டம் இருக்கும். நீங்க முதல்ல இருந்து நம்ம கதைக்கணுமா இருந்தா, நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த தூங்கும் போது இப்ப சாமானியமா ஒரு மனுஷன் எழும்பி காலையில இருந்து இரவைக்கு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் அவர் அந்த துஷ்டிக்குள்ள இருக்கிறார், நான் என்ற அகங்காரத்துக்குள்ள இருக்கிறார், என்னுடையது என்று நினைத்து கொண்டு அவர் அந்த இருக்கிறார் என்று சொன்னீங்க. தூங்குனதன் பிறகு அப்போ அவர் அந்த அகங்காரம் இழந்து அந்த ஞானத்தின் வழியாகத்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ அங்க வந்து அதை நாங்க முதல்ல கிளியர் பண்ணிக்கிட்டு போவோம். அந்த இடத்துல வந்து தூங்கும் ஒருவர் அங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு அகங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த அகங்காரத்துக்குள்ளத்தான், இந்த ஆன்மான திருஷ்டிக்குள்ளத்தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் உண்மையை புரிந்து கொள்ளாதவர், சத்தியம் பற்றி தெரிந்து கொள்ளாதவர். சத்தியம் பற்றி தெரிஞ்சு கொள்வதின் ஊடாகத்தான் எங்களுக்கு புரிதல் என்பது நடக்குது. அப்போ அது வந்து நாங்கள் பிராக்டிக்கலா கையாள வேண்டியது அன்றாட வாழ்க்கையில். அப்போ இது எல்லாமே சத்தமும் வர்ணமும் மூலியமா இணைந்ததுன்னு சொன்னா, அப்போ அது எங்கேயும் இல்லை என்றதை அவர் உணர்ந்திருக்கணும். அப்போ அந்த உணர்தலினூடாகத்தான் அவர் நிற்பதிலும் சரி, இருப்பதிலும் சரி, படுப்பதிலும் சரி, நித்திரையிலும் சரி, எந்த ஒரு சூழலிலும் சரி, அவர் விழித்து கொண்டிருந்தாலும் சரி, தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, அப்போ துஷ்டியில் அவர் இல்லை. அப்போ இது வந்து
எல்லா எல்லா நேரங்களிலும் நின்ற நிலையிலும் சரி, இருக்கிற நிலையிலும் சரி, படுக்கிற நிலையிலும் சரி, எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை இங்க இருக்கு. அப்போ அந்த சமாதி, அந்த படுத்து தூங்குறதன் பிறகு அங்கனைக்கு ஒரு சமாதி இருக்குன்னு சொல்லி, அது ஞானம் என்று சொல்லவும் முடியாது, ஒரு சமாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கனவு வந்துச்சுன்னு சொன்னா, அந்த கனவுல இப்ப நீங்க கனவு ஒண்ணு காண்றீங்க. கனவு ஒண்ணு காணும்போது, அந்த கனவுல இருந்து சத்தமும் இருக்கு, வர்ணமும் இருக்கு, வாசனையும் இருக்கு, சுவையும் இருக்கு. அந்த மாதிரி கனவுகள் இல்லையா? இருக்குது. அந்த கனவுக்குள்ள எல்லாமே கற்பனை கதை ஓடிக்கொண்டு தானே இருக்கு. அப்போ அதுல இருந்து அவர் மீண்டுட்டாரா? இல்ல. அவர் இன்னும் அந்த மாயைக்குள்ள தானே இருக்கிறார். அகங்காரத்துக்குள்ள தானே இருக்கிறார். அப்போ அவருக்கு அவர் இன்னும் ஞானம் அடையல. அவருக்கு என்னன்னு அவருக்கு புரியாமல் தான் இருக்குது இன்னும். அவருக்கு இன்னும் கிளியர் ஆகல இது. அப்போ அவருக்கு கிளியர் ஆகணும்னு சொன்னா அவர் உண்மையை நன்றாக உணர்ந்திருக்கணும். சத்தியம் என்ன அப்படின்றத அவர் கையாண்டிருக்கணும். கையாளுதலின் ஊடாகத்தான் பிராக்டிக்கல் புத்திஸ்டிக் இது நடைமுறையில் கையாள வேண்டியது. இப்போ இந்த நொடியில் அவர் கையாண்டு பார்த்தா, நீங்க பார்க்கும் கண்களை மூடிக்கொண்டா உங்களுக்கு வெளியில ஏதாவது இருக்குதா? இல்லையே. கண்களை மூடிக்கொண்டா வெளியில ஒண்ணும் கிடையாது. கண்களை திறந்து பார்த்தா தான் இது வாழை மரம் சொல்றோம், இது ஜம்பு மரம், இது தென்னை மரம் அப்படின்னு சொல்லி சொல்வது எல்லாமே கண்ணை திறந்து பார்த்து தெரிஞ்சது தானே சொல்றோம். இப்போ கண் தெரியலைன்னு சொன்னா இப்போ வெளியில வாழை மரமும் இல்லை, தென்னை மரமும் இல்லை. அப்போ இது உற்பத்தி நிலையத்தால் உருவானது என்ற சத்தியத்தை அவர் உணராத வரைக்கும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் இருப்பது அந்த திருஷ்டிக்குள்ள. அப்ப அங்கே ஞானம் என்பது கிடையாது. அப்ப இதையே ஒரு தியானம் செய்யும் மனிதன் தியானம் செய்து அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த சமாதியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அவரே அந்த சமாதியில இருக்கிறார். அப்ப அவருக்கு உலகம் உண்மை இல்லை, இது எல்லாமே எண்ணங்கள் சத்தியத்தை உணர்ந்து அங்க இருக்கிறாரு. இல்ல, அவர் இன்னும் விதர்சனா என்றால் அவருக்கு இன்னும் என்னன்னு தெரியாது. அவர் விதர்சனா என்னன்னு தெரியாட்டி அந்த அந்த ஞானம் அவருக்கு கிடையாது அங்கே. ஏன்னா கண்களுக்கு தெரிவது அவருக்கு உண்மையாக இருக்கிறது, காதுக்கு கேட்பது உண்மையாக அவருக்கு இருக்கு. அப்போ அது இல்லைன்னு சொல்லி அவருக்கு அந்த உணர்வு இன்னும் பிறக்கல. இது எல்லாமே கண்ணால் உருவானது, காதால் உருவானது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்களால் உருவானது என்ற அப்ப உருவானது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணராத வரைக்கும் அவர் இந்த சமத சமாதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவர் இன்னும் ஞானம் அடையல. இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார். அதுதான் அந்த ஆளார காலாம உத்தக்கராம புத்திர பசக தௌச என்ற இந்த குருமார்களை விட்டுட்டு தனியா போனதுக்கு காரணம் இதுதான். காரணம் என்னன்னா, அந்த அங்கே ஞானம் கிடையாது, அதுல ஞானம் ஒண்ணு இல்லை, அது எல்லாமே தற்காலிகமானது. அப்போ உண்மையான ஞானம் என்னன்னு சொன்னா சத்தியத்தை அவர் உணர்ந்திருக்கணும். எது சத்தியம் சொன்னா கண்ணால் உருவானது கண் இல்லாட்டி எங்க இருக்கு? அப்போ காதால் உருவானது காது இல்லாட்டி எங்க இருக்கு? அப்போ இந்த சென்சர்களால் உருவானது வெளியில் எங்கேயும் இல்லை. இந்த சத்தியத்தை அவர் உணராத வரைக்கும் அங்கே ஞானம் என்பது கிடையாதே. அப்போ இதற்கு பெயர் தானே சத்தியத்தை உணர்ந்த சுபாவம். அப்போ இந்த இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம் தான் இங்க மெயின். அது தெரியாம நாங்க எது பேசியும் அதுல ஞானம் என்பது கிடையாது. நான் இருந்து கொண்டு ஞானம் அடைவது என்பது இங்கே நடக்காத காரியம். அப்படி ஒண்ணு கிடையாது. நான் என்னிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பேர் தான் ஞானம். என்னிலிருந்து நான் எனக்கு இல்லாத நிலைக்கு பேர் தான் ஞானம். நான் இருந்து கொண்டு ஒருவர் ஞானம் அடைந்து விட்டேன் என்றால் அது உண்மையான கதை கிடையாது. அந்த வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். இந்த உடலில் நான் என்பது இங்கே கிடையாது. இதை நல்லா பார்க்கணும், நல்லா விமர்சிக்கணும், நல்லா அலசி ஆராயணும். இந்த ஆராய்ச்சி தான் இங்கே முக்கியம். இது அந்த நாங்கள் மாணிக்கக்கல் ஒன்று தோன்றி எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை செய்யணும், எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தில் ஈடுபடணும். அதே போல இந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டியிருக்கு. இந்த ஆராய்ச்சி நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஆராய்ச்சியை செய்து பார்த்தா அப்போ மாணிக்கக்கல் தோன்றுவதை போல பூமிக்கு அடியில போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதே போல
இந்த விமர்சனம் அவருக்குள் நடந்து அந்த விமர்சனத்தினூடாக சத்தியத்தை அவர் காண்பாராக இருந்தால் அப்போ அவருக்கு அந்த மாணிக்கத்தை விட பல மடங்கு மதிப்புமிக்க சத்தியம் அவருக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது போகிறது. அப்போ இதுதான் மெயின் மேட்டர். அப்போ இப்ப நீங்க சொன்ன அடுத்த கதைக்கு வந்தோம்னு சொன்னா அந்த கிருஷ்ணரும் அந்த அந்த கதையை சொன்னீங்க. அது எல்லாமே புத்தர் அவர்கள் பகவான் புத்தர் அவர்களை கண்டார். யார் கண்டார்? கயசிசி போதிமுலையில இருந்து வெளியில் பகவான் புத்தர் அவர்கள் வரும்போது உப்பக்க ஆஜீவ முதலாவதாக புத்தரை கண்டார். கண்டு அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் சுவாமி நீங்க தோட்டத்துல மிகவும் அழகா இருக்கீங்க, நீங்க மனிதலா கடவுளா இறைவனா பிரம்மாவா எல்லாத்தையும் சொல்லி கேட்டார். அப்போ எல்லாத்துக்குமே இல்லை என்ற பதிலைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். அப்ப இல்லை என்றால் அப்ப இங்கே இந்த உடல்ல நான் என்று ஒருவர் இல்லை என்பதைத்தான் இங்கே பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த உடல் என்பது நான் என்று, இந்த உடல்ல நான் என்று ஒண்ணு இல்லை. நான் என்ன ஒருத்தர் இங்க இருந்தார் சொன்னா அப்புறம் எனக்கு தேவையான மாதிரி நான் இதை மெயின்டைன் பண்ணணும், எனக்கு தேவையான மாதிரி இதை நான் செஞ்சு வச்சு கொண்டிருக்கணும். அது நடக்குமா? அது நடக்காத காரியமே. முடி நரைக்குது, பல்லு உழுகுது, வயசு போகுது, தோல் சுருங்குது, அப்படி எல்லாமே எனக்கு தேவையான மாதிரி தான் நடக்குதா? இல்ல. அப்போ நான் என்று இந்த உடல் இல்லை, என்னுடையது என்று இந்த உடல் எங்கேயுமே இல்லை. அப்போ நானும் இல்லை, என்னுடையதும் இல்லைன்னு சொன்னா அப்போ என்னுடைய ஆன்மா என்றும் இங்கே அப்படி ஒண்ணு கிடையாது. அப்போ அப்போ புத்தரை கண்ட உபகாஜீவ ஞானம் அடைஞ்சிட்டாரா? இல்லையே. கண்ட உருவத்தை காண்பதனால புத்தரை யாரும் காண முடியாது. உருவத்தில் புத்தர் இல்லை, உருவத்தில் சிலையில் புத்தர் கிடையாது. தர்மத்தை காணணும், அவர்தான் புத்தரை காண்பார். யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றால் அவர் இந்த படிக்க சமப்பாத தர்மத்துக்கு வரணும். மனம் உருவான விதம் பற்றி அவர் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்வதனூடாக அவருக்கு புரிவது என்னன்னு சொன்னா வெளியில் எங்கேயும் கிடையாது, எல்லாமே எண்ணங்கள். மாமரம், வாழைமரம், அம்மா அப்பா, வீடு வாசல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எல்லாமே வெறும் எண்ணங்கள் மட்டுமே. எதுவுமே எங்கேயும் இருப்பது கிடையாது, எல்லாமே எண்ணங்கள். இந்த சத்தியத்தை புரிதலினூடாக அவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ அங்க ஒருத்தர் இருக்கிறாரா? வெளியில் இருக்கும் முறை நான் இருக்கிறேன், வெளியில் ஏதும் இல்லா என்ற சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு நான் இல்லாமல் போகிறேன். இதுதான் என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம், எனக்கு நான் இல்லாமல் போன சுபாவம். அப்ப அங்கே ஒருவர் இருக்கிறாரா? அங்கே ஒருத்தர் கிடையாது. அப்படி ஒருத்தர் புத்தர் என்ற ஒருவர் இருக்கிறாரா? இல்ல. அப்ப இதற்கு பேர் தான் யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். தர்மத்தை காணாத வரைக்கும் புத்தரை காண முடியாது. நாங்க இந்த மாதிரி கதைகளை பாரம்பரியமா அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது, இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதில் நாங்க இந்த வழிக்கு வரணும். வழிக்கு வராம நாங்கள் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அந்த வழிக்கு வராமல் எங்களுக்கு அந்த கோ என்பது கிடையாது. அந்த நிக்க வேண்டிய ஒரு சுபாவம் எனக்கு இருக்குது. புரியுதாங்கய்யா உங்களுக்கு? புரியுதுங்க ஐயா. ஆமா. அதாவது இப்போ நாங்க வந்து இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம். அது வந்து இயற்கையா வந்து நம்ம உடல் வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த உடலை பிடிச்சிக்கிட்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. நான் வேற, உடல் வேற. நான் உங்க உடல் உடல் வந்து அது போல அது நீங்க சொன்ன மாதிரி சென்சார் படி அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ போற வர்ற எண்ணங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அதை கவனிக்காம அது பிடிச்சிக்காம நம்ம வாழ்க்கையை நம்ம போயிட்டே இருந்தா அதுதான் புத்த சுவாதம்ங்கிறீங்களா? பிடிச்சிக்காம வாழ்றது, எண்ணங்களில் வந்து பிடிச்சிக்காம வாழ்றது. திருவன் சரண்.
இப்ப நீங்க சொல்ற விதத்துல ஐயா, நீங்க சொல்ற விதம், நீங்க சொல்ற அஹ், முறையில அந்த உங்ககிட்ட இருந்து சரியான பதில் வர மாட்டேங்குது. அதாவது இந்த சென்சர் சிஸ்டம் ஓடுது, இப்போ நான் இல்லாம ஓடுது. அப்போ இந்த மனம் வந்து எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கு. அப்போ இது நான் இல்லாம அது சென்சரா ஓடுது அப்படின்ற நீங்க சொல்லும் விதத்தில், சொல்லும் முறையில வந்து அந்த துஷ்டியில் இருந்து மீண்ட சுபாவம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க ஓப்பனாங்க எனக்கு ஓ. கதைக்கணும். அப்போ அப்படி ஒன்றும் ம், தெரியல. அப்போ இது ம், தெரியணுமா இருந்தா உங்களுடைய உங்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கணும். பேச்சு உங்களுடைய அந்த 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 இறங்கி இறங்கி கொண்ட சுபாவம் ஒண்ணு அங்க எனக்கு தெரியுது எங்களுக்கு. அந்த இறங்கி கொண்ட ம், சுபாவத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அப்படி பேசுவதனால அதில் அதுல வந்து அந்த உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இன்னும் வரல என்பது எனக்கு புரியுது. அப்ப ம். நீங்க இன்னும் அந்த முதல் நிலைக்கு சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆரம்ப நிலைக்கு சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப அத நல்லா கொஞ்சம் பாருங்க. நல்லா சரிங்க விமர்சிச்சு பாருங்க. ஆமா. விமர்சிச்சுட்டு சரிங்க. பார்த்துல இதுல எதையுமே நீங்க தேட போகாதீங்க. ம், தேடுறதுக்கு அப்படி ஒண்ணு எங்கேயுமே ஒண்ணும் கிடையாது. இங்க எல்லாம் விடுற சுபாவம் தான் இருக்கு. விடுற சுபாவம் சொன்னா நான் நினைச்சு இங்க விடையும் முடியாது. அது விடுபடுது. விடுறது கிடையாதுங்க, விடுபடுது. இப்ப துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கிறார். அது துஷ்டியிலிருந்து மீண்டவரும் பிடிச்சு கொண்டு இருக்க முடியாது தானே. ம், திருஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு பிடிப்பதற்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அப்ப அவரு சாந்தமான அந்த சுவையோன அந்த பறவை போல பறக்கும் சுபாவம் ஒண்ணு இருக்குது. பறவைக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது. அது பறவை அதுக்கு சுதந்திரமா பறக்கும் ஒரு தன்மைக்கு வந்ததன் பிறகு அதன் செயல்பாடு வந்து வித்தியாசமானதாக இருக்கணும். இப்ப அந்த உங்களுடைய ம், பேச்சில் வந்து அந்த வித்தியாசம் தெரியல. ம். உங்களுடைய அந்த விலாசத்துல அப்படி ஒண்ணு தெரியல. அப்போ அது உணர்ந்த சுபாவத்தில் வரும் வார்த்தைகளின் அந்த சுபாவம் என்பது வந்து வேற விதமானதாகத்தான் இருக்கும். சரி. அப்போ இல்ல நான் நீங்க அதிகமா கொஞ்சம் ஜாஸ்தி யோசிச்சு யோசிச்சு பேசுறதுனால அந்த யோசிக்காம ம், பேசினா வந்து ஆ, ஓரளவுக்கு வரும். ஆமா ஆமா இதுல ம், யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தண்ணீர் போல. ம், இப்ப தண்ணீருக்கு வந்து ம். வர்ணம் ஒண்ணு கிடையாது தானே. அது இல்ல. அஹ், ஓ அந்த மாதிரிக்கு தண்ணிக்கு வந்து அப்படி ஒண்ணு கிடையாது. அப்ப தண்ணி எவ்வளவு சுத்தமானதோ அந்த மாதிரி சுத்தமானதாக எனக்கு அந்த பரிசுத்த நிலையை அடையும் போது அவர் அந்த பரிசுத்த நிலைக்கு வந்ததன் பிறகு அந்த தண்ணி மாதிரிக்கு அவர் கிளியர் ஆகிறார். அப்போ அங்க நாங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க யோசிச்சு பிடிச்சு கொள்வதற்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சு தானேங்க. சரிங்க. புரிஞ்சுது புரிஞ்சுது கையா. ஆ. அப்ப அந்த மாதிரி நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா மறுபடியும் நாங்க கதைப்போம். தொடர்ந்து போதனைகளை கேளுங்க. சரி சரி போதனைகளை கேட்பதினூடாகத்தான் அது கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகி வரும். அப்ப கிளியர் ஆக சரி ஆக சரி. நாங்க அந்த திருஷ்டிகளில் இருந்து விடுவோம். அப்போ இந்த சாமானியமான எதையுமே எங்களுக்கு எடுத்துக்கொள்ள நான் என்ற துஷ்டியில் இல்லாம எல்லாமே செயல்பாடு என்பது வந்து அந்த உணரக்கூடியது. உணர்வது உணர்ந்த உணர்வை சொல்ல முடியாது. அதை வெறும் உதாரணங்களால தான் சொல்ல முடியும். உதாரணத்தை சொல்வதினோட நீங்க உதாரணம் ஒன்று சொன்னீங்க சொன்னா அந்த உதாரணத்திலிருந்து எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க நீங்க சொல்ற விதத்துல புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க சொல்லும் விலாசத்துல எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். இது நீங்க சொல்றது சரியானதா இல்லாட்டி இன்னும் யுஸ்திகள் தான் யுஸ்திகள் என்பதற்குள் நீங்கள் இருக்கீங்களா என்பது வந்து எங்களுக்கு அப்போ அன்னைக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். உதாரணம் இல்லாம நாங்க இதை டிரெக்டா சொல்ல போனா அது சொல்ல முடியாது. அவர் சொல்வது எல்லாமே அவர் இருந்து கொண்டு தான் சொல்லுவார். அவர் இருந்து கொண்டு இதை சொல்ல சரி சரி. முடியாது. ஏன்னா அது அவருக்கு அவர் என்று இங்க இல்ல ஒருவர் இல்ல தானே. அப்ப அவர் இருந்து கொண்டு இதை சொல்ல முயற்சி செஞ்சா அதை சொல்ல முடியாது. அப்ப அவர் இருந்து கொண்டு தான் அதை சொல்லுவாரு. புரிஞ்சது தானேங்க. புரிஞ்சுது கையா. ஆமா. புரிஞ்சுது. அப்படி பாருங்க. சரி. தெருவன் சொல்லுங்க சார். சரணம் மாறியன் அவர்களே, ஆமா இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாரி தானே. சும்மா சும்மா நாங்க அந்த சின்ன புள்ளைகள் மாறி நாங்க இருக்கணும் இருக்கணும் தானே. ஆ? அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வரும். எங்களுக்கு ட்ரை பண்ணி பிடிக்கல அது இது. அப்படித்தானேங்க ஆரியன் அவர்களே. ஓ ட்ரை பண்ணி இயலாது. ட்ரை பண்ற ஒருத்தர் இங்க இருந்து கொண்டு தானே இருக்கிறார். ட்ரை பண்றவர் இருக்கிறார் தான் இப்போ. ஆமா. ஆமா ட்ரை பண்றதுன்னு ஒண்ணு கிடையாது.
ட்ரை பண்ணும்போது நான் இருக்கிறேன், ட்ரை பண்றது நான் இருக்கேன் தானே. அப்போ அந்த உணர்தலன் பிறகு அந்த நீங்க சொன்னது போல அந்த குழந்தைகளை போலத்தான் அந்த சாமானியமா அது ஓடும், விளையாடும், ஆடும், பாடும், எல்லாமே சென்சார் சிஸ்டத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு ஒரு திருஷ்டி இல்லாம அது செயல்பாடு நடக்கும். இதே போலதான் சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அந்த எல்லாமே நடக்கும். ஆனால் எதையுமே நாங்க யோசிச்சு பிடிச்சு கொள்ளவோ இல்லாட்டி அதை நாங்க விட்டுட்டு அதுல இருந்து ஒதுங்கி நிற்கவோ அப்படின்னு ஒண்ணும் கிடையாதுங்க. சாமானியமா எல்லா வாழ்க்கை எல்லா முறைகளும் நடக்கும். அப்போ அதுக்குள்ள அந்த இறங்கி கொண்ட தன்மை இல்லாம தான் அவருடைய செயல்பாடு நடக்கும். இதுக்கு பேர் தான் இந்த சென்சர் சிஸ்டத்துக்குள் அவர் சென்சர் ஓடுது, அவர் இல்லாமல் ஓடுது. சென்சர் இயங்குது, அவர் இல்லாமல் இயங்குது. அப்போ அப்போ அங்கே வந்து அந்த தீ இல்ல. தீ அணைந்த சுபாவம். தீ தீக்கு இரையாகாத சுபாவம். தீ இருக்கும் வரைக்கும் அந்த நான் இருந்து கொண்டு தான் செயல்படுவேன். அப்போ அவர் அந்த தீக்கு இரையாகி கொண்டு தான் இருப்பார். தீ அழிஞ்சதன் பிறகு சென்சர் இயங்கும். அப்போ அந்த இயங்கும் போது அங்கே அந்த தீ அழிஞ்சிருச்சு. தீ இது ஒரேடி அழியிற தீ கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தியத்தை நாங்க எவ்வளவு தூரத்துக்கு விமர்சனித்து அதை கையாளுறோமோ அதை அன்றாட வாழ்க்கையில் நாங்க பிராக்டிக்கல் வாழ்க்கையில நாங்க இதை எந்தெந்த இடத்துல இறங்கி கொள்றோமோ அந்தந்த இடத்துல நாங்கள் விமர்சித்து அதை அந்த இடத்திலிருந்து மீள்வதற்கு நாங்கள் எங்களுடைய முயற்சியை நாங்கள் செய்வோமாக இருக்கிறோமோ அப்போ அந்தந்த இடத்துல நாங்க மீண்டும் மீண்டும் போறோம். எங்கெங்க மாட்டிக்கொள்றோமோ அங்கங்க அந்தந்த இடத்துல நாங்க விமர்சித்து அந்தந்த இடத்துல நாங்கள் சத்தியத்தை உணர்ந்து மீண்டும் மீண்டும் போகும்போது கடைசியில கடைசி நிலையானது அப்ப எல்லா இடத்திலும் இருந்து நாங்க மீண்டுட்டோம் சொன்னா மீண்ட ஒருவர் இல்லாம அந்த சிஸ்டம் இயங்குது, சென்சர் ஓடுது. அப்போ ஆமா செயல்பாடு திருவன் சரணமாரியன் அவர்களே, அந்த தீ வார டைம்க்கு தான் நாங்க விமர்சனம் செய்யணும் தானே. அதுக்கப்புறம் சும்மா சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு எங்கட டே டு டே லைஃப்ல சும்மா மன நிம்மதியா இருக்கணும். தீ இந்த வெறுப்பு வந்தா தான் அது ஏன் வந்ததுன்னு விமர்சிக்கணும், அப்படித்தானே? ஆமாமா. நம்ம பஸ்ல பயணம் ஒண்ணு போகும்போது அந்த பஸ்ல போகும்போது நாங்க நிறைய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப எல்லா காட்சிகளையும் பார்த்தாலும் நாங்க கண்டதில் வந்து ஒரு சிலது தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப ஞாபகம் இருப்பது ஒன்று சிலன்னு சொன்னா அப்ப அங்கனைக்கு நாங்க இறங்கி கொண்டோமா, அந்த இடத்தில் நான் பிடித்து கொண்டேனா, அந்த இடத்தில் நான் இறையானேனா என்ற அந்த விமர்சனம் அந்த இடத்துக்கு அவருக்கு தேவை. அந்த இடத்துல அவர் விமர்சிச்சு பார்த்தார் சொன்னா அப்ப அங்கனைக்கே இருந்து அவர் மீண்டுட்டாரு. அப்ப அந்த மீளல் என்பது விமர்சனத்தினூடாகத்தானே நடக்குது. விமர்சித்து போகும் பயணத்துல நாங்கள் விமர்சித்து எங்கெங்கே மாட்டிக்கொள்றோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நாங்க விமர்சிக்கணும். எல்லா இடத்திலும் இதை நாங்க போட்டு தலையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. அப்போ அப்படி செய்ய போறதா இருந்தா அவருக்கு பெரிய ஒரு பாரம் ஆயிரும் இது. அதுவே ஒரு கஷ்டம் ஆயிரும் இவருக்கு. அப்ப இது வந்து அப்படி ஒரு பயணம் கிடையாது. இது சாமானியமா வாழும் வாழ்க்கையில, சாமானியமான எளிமையான வாழ்க்கையில இது சாதாரணமா இது வாழ முடியும். இந்த வாழ்க்கையில நாங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள பெரிய கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நாங்க எந்த இடத்துல ஸ்லோலி ட்ரை பண்ணாம நாங்க நாங்க அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு வேலைகளை செய்யறோம், ஒவ்வொரு பயணங்களை போறோம், ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கிறோம். இந்த இடத்துல நான் எங்கே எனக்கு அந்த தீ எங்கே பற்றி கொண்டது, அந்த பற்றி கொண்டுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு விமர்சனம் செய்து அங்கனைக்கு இருந்து அந்த மீளல் நடந்துச்சு சொன்னா அப்ப அந்த இடத்துல இருந்து நாங்க அங்கிட்டு போயிடுறோம். அந்த இடத்த விட்டுட்டு நாங்க அங்கிட்டு போயிடுறோம். அப்ப போகும் வழியில மறுபடியும் ஏதோ ஒரு சிக்கல்கள் மாட்டிக்கணும்னு அங்கனைக்கு ஒரு விமர்சனிக்கிறோம். இப்ப இந்த மாதிரி நாங்க எல்லா இடத்துலயும் பார்த்து போகாம அங்கங்க அந்தந்த இடத்துல நாங்க எங்கனைக்கு இணங்கி கொள்றோமோ அங்கனைக்கு தான் எங்களுக்கு இந்த விதர்சனா என்பது தேவை. அப்போ அதை நாங்க செய்து பார்க்க அப்ப எங்கேயுமே நான் இல்லாமல் இந்த சிஸ்டம் தான் ஓடிக்கொண்டிருக்கு. நான் என்று இங்க ஒருத்தர் உண்மையாக கிடையாது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க திருவன் சரணம். அந்த அதுதான் எங்களுடையும் மத்தாக்களிடையும் இருக்கிற வித்தியாசம். நாங்க விமர்சனம் பண்றது துன்பம் வர டைம்க்கு மத்தாக்கள் துன்பத்துல வெந்துகிட்டு இருக்கிறது, அதுதான் வித்தியாசம்.
அப்படித்தான். ஆமா. இப்ப சாமானியம் இப்ப வாழ்க்கையில இப்ப இந்த இந்த சுத்தவத்தாரிய சாவுக்கரும் சாமானிய மனிதனும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அதுல வித்தியாசம் கிடையாது. அவர் தாடி வளர்த்திருந்தா இவரும் தாடி வளர்த்திருப்பாரு, இவரு முடி வளர்த்திருந்தா இவரும் முடிய வளர்த்திருப்பாரு. அவரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதுல மாற்றம் கிடையாது, இதுல வித்தியாசம் கிடையாது. இங்க மன மாற்றம் தான் நடக்குது. அது உள ரீதியிலான மாற்றம், உள ரீதியிலான முன்னேற்றம். மற்றவர் உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு இருப்பவர் தீக்கு இரையாகி இருக்கிறார், தீயில் தான் வாழ்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கு. அந்த உபாதானையில் தான் அவர் இருக்கிறார். அப்போ இந்த உபாதானையிலிருந்து மீண்டவர் தான், உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்டவர் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அப்போ அந்த உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்டவர் அந்த சீலத்தைக்குள் வருகிறார். உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலம் ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலத்துக்குள் வருகிறார் இவர். அப்ப அவர் பஞ்சசீலம், மட்டசீலம், தசசீலம் கடந்து ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார் என்றால் அது உலகை வென்றவருக்குத்தான் அது நடக்குது. அவர் செய்யல, அவருக்குள் நடக்குது. அப்போ போட்டி போடவோ, பொறாமைப்படவோ, களவெடுக்கவோ, திருடுவதற்கோ, கொலை பண்ணுவதற்கோ, மற்றவரை துன்புறுத்துவதற்கோ எதுக்குமே அப்படி ஒண்ணு அவருக்கு கிடையாது. எதை செய்வதற்கும் அவருக்கு ஒண்ணு கிடையாது. அப்போ இது எல்லா துஷ்டிகளிலிருந்தும் அந்த பாதான ஸ்கந்தையிலிருந்து மீள்கிறார். ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்குள் வருகிறார். இவர் தான் பகவான் புத்தரின் பிள்ளை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். செல்வம் சரணம் ஆரியன் அவர்களே, எங்களுடைய டைம் இன்னைக்கு முடிஞ்சு போகுது. நாங்க வெள்ளிக்கிழமை பேசுவோம். நாகராஜன் அவர்கள் பத்தி மிச்சம் சந்தோஷம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பலிக்கு நல்லா வாரது போல தெரியுது. அப்ப அனைவருக்கும் வணக்கம். தேர்வான் சரணம். எங்களுடைய குருநாதர் அதி கௌரவான புத்தோத்பாது ஆரியன் வான்சே அவர்களுக்கு பாத நமஸ்காரம். ஆரியன் அவர்களே, தேர்வான் சரணம். எல்லாரும் தேர்வான் சரணம்.